சமூகத்துல தானே இருக்கும். அது எப்படி கை சமூகத்திலையும் கால் காட்டிலையும் எப்படி இருக்க முடியும்? அதற்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியத்தை புரிந்துக்கணும். கை சமூகத்துல இருக்கணும்னா இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்மை சுற்றி எத்தனை துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நாம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவன் தான் நமக்கு முதல்ல குழி வெட்டுறான். யார ரொம்ப நம்புகிறோமோ அந்த இடத்துல தான் அடி விழுது. எந்த உறவு பிரியவே பிரியாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பிரியுது. இதுதான் சமூகம். இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்து நம்முடைய வேலைகளை செய்து ஆக வேண்டும். என்ன வேலைகள்? பாபா அன்னதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை அவர் விரும்பவே இல்லை. அன்னதானம் சொல்றோம்ல, அன்னதானம், நான் சாப்பாடு போட்டேன், அன்னதானம் செய்தேன், பாபா அந்த வார்த்தையை சொல்ல விடவே மாட்டார். ஏன்? அன்னதானம்னு சொன்னாலே கொடுக்கிறவன் நான், வாங்குகிறவன் நீ, அப்படின்னாலே ஒரு டிவைடு வந்துருது. அந்த டிவைடு கூட இருக்கக்கூடாதுன்னு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பதை நாராயண சேவா என்றுதான் சத்யசாய் பாபா சொல்றார். நாராயணனுக்கு செய்வது. சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் சொன்ன பகவான் பாபாவினுடைய ஆன்மீக அதிர்வலைகளை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பது என் நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. இந்த படம் வெற்றி பெறவும் இதனுடைய பாடல்கள் நம் நெஞ்சத்திலே தங்கி தங்கி வன் சொற்களை கேட்டு 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 அதுக்கே நார்மலைஸ் ஆயிட்டோம். கடுமையான சொற்கள், தீய சொற்களை கேட்டா கூட இதுதான் இது இந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு நாம வந்து விட்டோம். இந்த மனநிலையிலிருந்து மாறி சொற்களில் இனிமை, நெஞ்சத்திலே பணிவு, நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று பாபா சொன்ன அந்த ஒரு விஷயம் நம் நெஞ்சத்துக்குள்ளே வருவதற்கு இந்த படம் உதவி செய்யும் என்று நான் நெஞ்சார நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றிகளை எய்துவதற்காக சாய்ராமனுடைய அருளையும் இந்த மேடையிலேயே இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட ஒவ்வொரு முறை பார்க்கும்போது there's something to learn அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஒரு தொகுப்பாளர், ஒரு நடிகை, ஒரு multifaceted personality. Ladies and gentlemen, please put your hands together as a welcome திருமதி சுஹாசினி மணிரத்னம், vocalist. இந்த படத்துலயும் அவங்க பாடிருக்காங்க. பட் அதை தாண்டி உங்களை பார்க்கும்போது உடனே தோன்ற ஒரு வரி அப்படின்னா incomparable, unbreakable and supremely talented அப்படின்னு தான் தோணும். ஒரு புது விதமான அனுபவம். அதனுடைய ஆடியோ இத்தனை நபர்கள் முன்னாடி நாங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய இத்தனை ஃபேண்டாஸ்டிக்கான கலைஞர்கள் முன்னாடி, மக்கள் முன்னாடி, பிரஸ் அண்ட் மீடியா முன்னாடி ரிவீல் ஆகல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்துல இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா. என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய. ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் போட்டாரு. நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் ஏன்னா இந்த படத்துல வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை உங்களுக்கு காட்டப்போகுது, பாடல்களில் என்னென்ன சொல்ல போறோங்கிறத சொல்ல போகுது. அதனால எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. அதனால அடிக்கடி என்னை வர வச்சு என்னை அவர் பாபாவை பற்றி முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பார் ஃபோனில். அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க, நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகும், என்ன பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னார் அப்படிம்பாரு. இதை நம்புற ப்ராசஸை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு. அவர் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு, இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனா சாமி கிட்ட பேசுறாருன்னு சொல்றாரு அவரை நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். அது நிறைய பெருகிட்டு. ஆனா
கொஞ்சம் கொஞ்சமா பழக 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 தான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் வந்து அங்கங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்திற்கான டயலாக்ஸ் வசனங்களும் பாடல்களும் நாங்க எழுத ஆரம்பிச்சோம். இப்படி நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு இந்த படம் முழுக்க. கிட்டத்தட்ட கிரீஷ் சார் வந்து எங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாரையும் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து புட்டபர்த்தி பெங்களூர்ல இருந்து ஒட்டுமொத்தமா பாபாவோட டிவோட்டிஸ் வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இவங்கெல்லாம் வந்து பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும்போது அப்ப அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சோம். தீவிரமான உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில அவங்க அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க நைட்ல. இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பாரு. இது வந்து தீவிரமான பக்தை தான் சுகாசினி மேடம், ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது. ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை, வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஸோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஸோ மனிதன் பேசிக்கொள்ற வசனம் வந்து நம்மளால அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனால் பாபாவே வந்து பேசுறாரு, அப்போ அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தை கிட்ட அப்படின்னு நிறைய விதங்கள் எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் டியூன் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க. அப்போ பாபா அங்கே வந்திருப்பாரு வேற ஒரு வடிவத்தில். அப்போ சொல்லுவாங்க, அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, இது நியாயமா டாக்டர், இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஆனால் இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்ன வந்த அந்த பாபா வடிவத்தில் வந்த மனிதர் பேசுவாரு, நீங்க தவறா கேட்குறீங்கம்மா, முன்ன மாதிரியே கேளுங்க, எனக்கு என் மகன் தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோட கேட்டீங்களோ இப்பவும் அதே நம்பிக்கையோட கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்ப அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே, இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த பிரார்த்தனையில நம்ம நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அப்போ இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபா சொல்லுவாரு, அதாவது நீங்க கேட்ட உடனே போட்டோலேருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே அப்படின்னு. உடனே அந்த அம்மா பார்த்துட்டு இல்லை, ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணாதான் நமக்கு கடவுளையே நம்புவோம். சுத்தமான மேடை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்கள் ஆசைப்படுவாங்க. அதுக்கான காரணம் ஆப்வியஸாக ஃபினான்ஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா முக்கியமாக இந்த படத்தை தயாரிச்ச அந்த தயாரிப்பு தெரிஞ்சது 80th and 85th பர்த்டே ஆஃப் பாபா வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காருன்னு கேட்கும்போது அதனாலேயே அந்த படத்துக்கு இன்னும் நிறைய அருள் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருடைய டிவைன் பிரசன்ஸ் வந்து has truly enlightened the film. So Giri sir, thank you so much for putting this together for us. and அவருக்காக நிச்சயமாக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். with the sole intention of divinity அவர் இவ்வளவு தூரம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.